என்ன கொடுத்திருக்கிறாருன்னு சொன்னா மத்திய சுவிசேஷத்துல 10வது அதிகாரத்துல 1வது வசனத்துல அதிகாரம் கொடுத்திருக்கிறார். என்ன அதிகாரம் கொடுத்தாரு? யார் மேல அதிகாரம் கொடுத்தாரு? நமக்கு அதிகாரம் கொடுத்தாரு. இயற்கைக்கு செயற்கைக்கு கண்ணுக்கு தெரிஞ்சது கண்ணுக்கு தெரியாத பிசாசுகள் மேல அதிகாரம் கொடுத்து அதெல்லாம் ஜெயிக்கிறதுக்கு அதிகாரம் கொடுத்துட்டார். அதிகாரத்தை வச்சுக்கின்னு சாவியை வச்சுக்கின்னு வேற யாரோ வந்து திறப்பாங்கன்னா எப்படி திறப்பாங்க? உங்ககிட்ட அதிகாரம் கொடுத்துட்டாரு. உங்ககிட்ட சாவி இருக்குது, இயேசு என்னும் சாவி. அவருடைய பெயரை சொல்லும் போதே பிசாசுகள் நடுவும். அவருடைய பெயரை கேள்விப்பட்டதே பிசாசுகள் அலறுங்க. வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம். அவருடைய பெயர் சொல்லும் போதே பூமியில் இருக்கிறதுலாம் நடுங்குது. அவ்வளோ பெரிய மகிமையுள்ள தேவன் உங்களுக்கு அதிகாரம் கொடுத்துருக்கிறார். எனக்கு மாத்திரம் ஒரு பெரிய அரசியல்வாதி எனக்கு அதிகாரம் கொடுத்தா நான் என்ன ஆட்டம் ஆடுவேன்? அதை விட உயர்ந்தவர், சிறந்தவர், பரிசுத்தர், நீதி உள்ளவர், சாத்தானை ஜெயித்தவர், உலகத்தை ஜெயித்தவர், மரணத்தை ஜெயித்த இந்த உலகத்தில் மரணத்தை ஜெயித்த ஒரே கடவுள் என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. அந்த தேவன் சொல்லுகிறார், உங்களுக்கு நான் சகல அதிகாரத்தை தருகிறேன். வாசிங்கள மத்திய 10:1 வாசிங்க, நல்லா வாசிங்க. அப்பொழுது அவர் தம்முடைய 12 சீசரிலும் தம்மிடத்தில் வரவும் அசுத்தாவிகளை துரத்தவும் சகல வியாதிகளையும் சகல நோய்களையும் துரத்தவும் அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். அல்லேலூயா. ஒருவர் என் மேல் இருக்கிறார், கர்த்தருடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார்.